தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். 2026 தேர்தலுக்கு இன்னும் குறைவான காலம்தான் இருக்குது தமிழகத்தில். துவக்கத்திலே பாஜகவும் அதிமுக கூட்டணி அமைச்சாங்க. மற்ற கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த கட்சிகளுமே இன்னும் உறுதியாக இந்த கூட்டணிக்குள்ளால் வரல. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியில் சேரக்கூடிய கட்சிகளில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அமித்ஷாவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு ஷோ. எலெக்ஷன் நெருங்குறவரை இது மாதிரி செய்திகள் வேணும். இல்லாட்டி போனால் பழனிசாமிக்கு என்ன செய்தி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஏதாவது ஸ்டண்ட் அடித்தா தான் அதை வச்சு தான் அவரை பற்றி பேச முடியும். இல்லாட்டி போனால் அவர் அப்படி ஒரு கட்சி இருக்கிறது எவனுக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்த்து நிற்கிறதா கணக்கு காட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அமித்ஷா ஏற்றுக்கிட்டு ஒரு நின்றுடுவார் பழனிசாமி. ஆனால் இவ்வளோ காலம் இப்போ 15ஆம் தேதி அமித்ஷா வாரதாக சொல்லப்பட்டது. இந்த கூட்டணி கணக்குகள் முடிவாகிறதுனால தான் அமித்ஷா வரலன்னு சொல்லப்படுது. அமித்ஷா கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. எலெக்ஷன் கமிஷனர் கூப்பிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவார். அவ்வளோதான். தேர்தல் இங்கே நேர்மையாக நடந்ததுன்னா என்ன ஆகுங்கிறது உலகத்துக்கே தெரியும். தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதனால் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கீழே இருக்கிற தேர்தல் அதிகாரிகள்லாம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு போவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக ஒருவர் பார்த்துருக்கீங்கல்ல. அதனால தான் போன தடவை வந்தார். என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னாரு. சரி, என்டிஏ கூட்டணியில் யார் இருக்குன்னு கேட்டால் தெரியல அவருக்கு. நீங்களே சொல்கிறீங்க எந்த கட்சி வந்தது யாருக்குமே தெரியாது. அவர்கள் கூட்டணியில் இருக்கிறது எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் தான் இருக்குது. ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணிக்குள்ளால வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. கூட்டணினாக்கா வேற கட்சியாக இருக்கணுங்க. எல்லாம் ஒரே கட்சி தாங்க. இப்போ தொண்டர்கள் மீட்பு குழுவை ஓபிஎஸ் அவர்கள் மீட்பு கழகமாக மாற்றி இருக்கிறாரு. ஏதாவது பொழுது ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இல்லை இப்போ பரவாயில்ல, ஏதோ ஒரு புது செய்தி ஒன்று சொல்லியிருக்கீங்க. தமிழ் குரலுக்கு நன்றி. என்ன பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு தான் தெரியும். பொதுமக்கள் யாருக்கு தெரியும்? அதிமுக தொண்டர்கள் மீட்பு கழகம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது நன்றி. தமிழ் குரலுக்கு நன்றி. அப்படி ஒரு கட்சி ஒன்று இருக்குது சொல்லியிருக்கீங்க. நன்றி. இப்போ மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி என்னுடைய பேரில் இருக்கிறத அந்த பேரை மாற்றிருக்கிறாங்க. நிறைய உள்ளீடுகளை உள்ளால வச்சிருக்கிறாங்க. இதை ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்து இருக்கிறார். வழக்கமாக அவர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நபர் இல்லை. ஆனால் இன்னைக்கு இதை எதிர்த்து இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்கறது? இது கூட்டணிக்குள்ளால் அவர் வரமாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இதன் பேரம் பேசுறதுக்கு இதெல்லாம் இது பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி ஏற்று பேசுவேன் அப்படின்னு சொன்னாக்கா சரி ஒரு சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னால் சரி 2 சீட்டு வச்சுக்கன்னு கொடுக்கறதுக்கு பேரம் பேசுறதுக்கு பேசுறது தானே. எலெக்ஷன் நெருங்க இந்த மாதிரி சில கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட் எல்லாம் பேசுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேரம் பேச்சு 2 சீட்டுக்கு பதிலாக 3 சீட்டாக வாங்கிக்குவாங்க. அவ்வளோதான். வழக்கமாக நடக்கிறது தானே. கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணும்? பெரிய கட்சிக்கிட்ட பேரம் பேசுவாங்க. இல்லாட்டி நான் அந்த பக்கம் போக வேணும். அங்கே போகணுன்னு விட்டாங்கன்னா எங்கே போவாங்க அவங்க? அதாவது ஒரு 2 சீட்டுக்கு பதிலாக எனக்கு 3 சீட்டு கொடுத்து பேரம் பேசுறதுக்கு தான் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அது வழக்கமாக உள்ளது. ஆனால் அண்ணாமலை அவர்களை வச்சு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பேசி உள்ளால கொண்டு வரதுக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓபிஎஸும் அண்ணாமலையும் சந்திச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டில் போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு எந்த கட்சியை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் டிடிவி தினகரன் எந்த கட்சி, ஓபிஎஸ் என்ன இருந்தாலும் பிரிஞ்சு தானே இருக்காங்க சார். பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. கடந்த முறை தனியாக தானே போட்டிட்டாங்க. சரி, அதனால ரைட்டு. உங்களை பொறுத்தவரை அது அதிமுக, இது அதிமுக கரெக்டா? பேர் அண்ணான்னு வந்துருக்குது இல்லை? அப்படி தானே சொல்ல வர்றீங்க. வேற கட்சியாக இருந்தால் சொல்லுங்க. திருப்பி அதிமுகவில் இருக்கிற டிடிவி தினகரன், அதிமுகவில் இருக்கிற ஓபிஎஸ், அதிமுகவில் இருக்கிற சசிகலா, அதிமுகவில் இருக்கிற பழனிசாமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, டிடிவி கேட்டாக்கா வேற கட்சிங்கிறீங்க. ஒன்றும் புரியல. இப்போ டிடிவி தினகரன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் உங்கள் அளவுக்கு எனக்கு நாலேஜ் பத்தலை. தமிழ் குரல் அளவுக்கு எனக்கு நாலேஜ் பத்தலை. டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போது 2026 விஜய் அவர்கள் முக்கியமான இடத்தை பிடிப்பார்.
என்டிஏ வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதனுடைய பின்னணி என்ன சார்? தாவேக்காவை கூட இவங்க கூட்டணி வைப்பாங்களா? டிடிவி தினகரன் தெரியலன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும்? இல்ல ஒரு அரசியல் கூட போறேன்னு சொல்லிக்கிட்டே எத்தனை நாள் தான் இருக்க போறீங்க? தேர்தலே முடிஞ்சிடும் போட்டிருக்கு. வருஷ கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போகிறேன், தாவேக்கா கூட சேர்ந்துருவேன், தாவேக்கா வந்துடும். நான் தான் ஏற்கனவே எத்தனை தடவை தாங்க இந்த கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி தொலைகிறது முடியலீங்க. ஒரே கேள்வி திருப்பி கேட்குறீங்க, வேறு வகையில் கேட்குறீங்க. இப்படி தான் பதில் சொல்கிறது நான். வேறு ஏதாவது மாற்றி சொல்கிறீங்களா? தாவேக்காவுக்கு 80% வாக்குறுதி இருக்குது. தாவேக்கா கூட வந்து கூட்டணி சேருவதற்கு அத்தனை கட்சிகளும் போட்டு இடுகிறார்கள், நெருக்கமாக வருகிறார்கள். என்னென்னமோ சொல்றீங்க. யார் வந்தா? திருப்பி ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை தடவை தான் போயிடுச்சு? வந்தா பார்த்துக்கலாம். இல்லை சார், இப்போ தாவேக்கா கட்சி தொடங்கி இந்த மாநாடு நடத்தின சரி சார், அதுக்கு தானே போறீங்க. மாநாடு தொடங்கி சார் காங்கிரஸ் ஒரு 15 கோடி பேர் சேர போறாங்க. இல்லை சார், தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டுருவாங்க. காங்கிரஸ் மேலிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு 5 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து விஜய் அவர்களை போய் பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? விஜய் கிட்ட அவங்க சேர்ந்துட்டாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து விஜய் முன்னணியில் தாவேக்காவும் சேர்ந்தாங்க. எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், ரைட் எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஏன் அப்படி ஒரு பேச்சை உருவாக்கிட்டு இருக்காங்க? உங்க ஆசையை தீர்த்துக்கிறீங்க. அது ஆக உங்க இது பிரகாரம் வந்து அந்த காங்கிரஸ் சேர்ந்தாச்சு, தாவேக்கா சேர்ந்துருச்சு, எல்லாம் பாஜக சேர்ந்துருச்சு, பாஜக கூட்டணியில் காங்கிரஸும் சேர்ந்துருச்சுன்னு பொழுது கேட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தா எஸ்ஐஆரை ஒரு ஆயுதமாக பாஜக வந்து கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறாத நிலை. தேமுதிக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ் இவர்களெல்லாம் தாவேக்கா கூட போய் சேர்ந்து அங்கே ஒரு பலமாக கொஞ்சம் தொகுதிகளை கைப்பற்றினா, அமித்ஷா அவர்களும் சேர்ந்து இந்த கூட்டணிகளுடைய கணக்குப்படி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, சூழல் இருக்கா? இவ்வளோ சொல்லிட்டீங்களே, மூச்சு விடாமல் சொல்லியிருக்கீங்களே. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லும்போது ஆட்சி அமைக்கலைன்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு தந்திரத்தை வந்து கையாள கூடுமா? ஏன் கூடாது? ட்ரை பண்ணிட்டு யார் வேணாங்கிறா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், இல்லைன்னா அதிமுகவினுடைய இடத்தை நம்மளாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முயற்சியை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அமித்ஷா அவர்களுடைய பாஜக. சரி, அமித்ஷா அவர்களுடைய வருகை தள்ளி போயிருக்கு. இப்போ ஜனவரி மாதம் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வரப்போறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பொங்கல் விழாக்கள்ல எல்லாம் மோடி அவர்கள் பங்கேற்று எலெக்ஷன் சமயத்தில் வழக்கமாக இருந்தா அப்புறம் வந்து திருக்குறள்லாம் சொல்லுவார் மோடி. அதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். அது ஒரு பாதிப்பை உருவாக்குமா? போன தடவை என்ன பாதிப்பு உருவாக்குச்சு? தேர்தல் நேர்மையாக நடந்தால் உங்களுக்கு பச்சையாக சொல்லிப்படுறாங்க. திருப்பி ஒரே கேள்வி கேட்டு பேஜார் பண்ணாதீங்க. தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக கூட்டணி ஜெயிக்காது. ஒரு இடத்தில் கூட, இந்தியா முழுக்க. தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான கேரண்டி இல்லை. அவங்க ஞானேஷ்குமாரை கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து திராவிட இயக்கங்கள் தீவிரமாக செயல்படலைன்னா பீகார் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவ்வளோதான். ஆனால் ஒரு எச்சரிக்கை, ஒரு அபாய உணர்வு இருக்கத்தானே செய்யுது. கடந்த முறை வந்து 2வது இடத்துல வந்து பல தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. யாரு? அவங்க பாஜக வெற்றி பெறல. 2வது ஒரு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. 70 தானா? 234 தொகுதிங்க மொத்தம். 200 தொகுதியில் வந்துருக்கும். ஆனா அவர்களை பொறுத்தளவுல அது மிகப்பெரிய முன்னேற்றம் இல்லையா பாஜகவை பொறுத்தளவுல? ஆமாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு இத்தினுண்டு ஏதாவது கிடைச்சதுன்னா, ஒரு பருக்கு சோறு கிடைச்சதுன்னா விருந்து சாப்பிட்ட மாதிரி தானே கணக்கு. இந்த முறை அதிமுக ஓட்ட கூட அதில் கொஞ்சோண்டு குப்பை இருந்ததுன்னா அந்த குப்பை கூட இதாக தான் சக்தி உள்ளதாக தான் எடுத்துக்கணும். இந்த முறை வந்து சென்னையில் சில தொகுதிகள், துறைமுகம், மயிலாப்பூர் உட்பட சென்னையில் சில தொகுதிகள், சென்னையில் மொத்தம் 36 தொகுதி பாஜக தான் வெற்றி. இப்போ தாவேக்கா தான் வெற்றி. போதுமா?
62 தொகுதிக்கு மேல தமிழகத்துல கேட்கறதான்னு சொல்லி என்ன 62 620 கேட்கலாம். ஆந்திராவுக்கும் சேர்த்து ஐரோப்பாவுக்கும் சேர்த்து கேட்கலாம். நீங்க பாஜகவை ஒரு அச்சுறுத்தலாகவே பார்க்கல போல் இருக்கு. இது என்ன நீங்கள் என்ன பயமுறுத்துறீங்க, நான் தயாராக இல்லை. 1920 ஆண்டுலேருந்து இதை பற்றி பேசி அழுத்து போயிட்டுங்க கடைசியாக வந்திருக்கீங்க நீங்கள். கேரளத்துல இப்ப உள்ளாட்சி தொகுதிகள்ல வந்து சில இடங்களை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. யாரு? ஒரு மாநகராட்சி 2 நகராட்சி பாஜக. அப்போ தென்னகத்திலேயே வந்து அவர்களுடைய அந்த செல்வாக்கை வந்து இப்போ காட்டிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்துல அது நடக்காது அப்படிங்கிறத எப்படி நீங்க நடக்கும்? இங்கே வந்துடும். இங்கே வந்து அந்த 4வது வீட்டில் ஒரு கவுன்சிலர் ஜெயிப்பார். அதை விட என்னங்க பெரிய வெற்றி? உங்களுக்கு அவ்வளோ போதுமே, இதை வச்சுக்கிட்டு ஓட்டுன்னு ஓட்டலாம். உங்களுடைய அருமையான நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி.